ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலி. நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு உறவு வந்து ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உறவாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன் கிட்ட மட்டும்தான் ரொம்ப பாண்டிங்கில் இருக்கும். ஒரு சிலர் வந்து ஒரு சில நட்பு கிட்ட வந்து ரொம்ப மனசை விட்டு பேசுவாங்க. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஒரு செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, அப்டேட்லேயே இருப்பாங்க. சிம்பிளாக சொல்ல போனோம்னா இப்படி அப்டேட்லேயே இருந்த சில உறவுகள் எல்லாம் சடனாக என்ன பண்ணுவாங்கன்னா, மிகப்பெரிய ஒரு துரோகத்தையோ ஒரு வலியையோ வேதனையோ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த காலகட்டங்கள் வரும்பொழுது என்னன்னா, இவங்க இப்படியெல்லாம் பண்ணுவாங்க நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கலங்க. யோசிச்சது கூட கிடையாது. ஆனா இவ்வளோ ஒரு வலி வேதனைய மறக்கவே முடியாதுன்ற அளவுக்கு எனக்கு பண்ணிட்டு போயிட்டாங்களே! அப்படின்னு புலம்புவாங்க. ஒரு விஷயம் நடக்காத வரைக்கும் உயிரா, உலகமா தெரிஞ்ச அந்த உறவு, அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு, அந்த ஒரு பொசிஷன்ல இனி யாரையும் அந்த இடத்துல ரீப்ளேஸ்மென்ட் பண்ணவே கூடாதுன்ற அளவுக்கு நம்மள சிந்திக்க வச்சுரும். இதெல்லாம் வந்து இருக்குன்னா, கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். அது இயல்பு. எந்தெந்த ராசிக்காரங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும், எந்த கிரகத்தோட ஆதிக்கம் பெற்றவங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் நாம அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவிலையும் பார்க்க போறோம். மேஷத்திலிருந்து மீன ராசிக்காரங்க வரைக்கும் உங்க வாழ்க்கையில சைலன்ஸ் கில்லர் கூடவே இருப்பாங்க. ஒட்டி உறவாடுவாங்க, உயிரா இருப்பாங்க, நட்பா இருப்பாங்க, ரொம்ப நகையும் சதயமா இருப்பாங்க. நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை டைலாக்லாம் சொல்லுவாங்க. கடைசியில வேலையை பண்ணிட்டு போதண்டா சாமின்ற அளவுக்கு கதரை விட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் செய்யக்கூடியது யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு இன்ட்யூஷன் மாதிரி தான். இந்த மாதிரி அமைப்பு கொண்டவங்களால நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, அதில் நம்ம முன்கூட்டியே ஒரு அலாட்மெண்ட் மாதிரி நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்காக ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த ராசிக்காரங்க வில்லத்தனமான செய்கைகளை செய்வாங்க அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திரின்ற நேமில் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, யூடியூப்லாம் இருக்கும். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம.